கேத்தன் அகர்வால் அப்படிங்கிறவரு அவருக்கு 26 வயசு ஆகுது. ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதில் வந்து டைரக்டராக இருக்கார் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அவர் வந்து இந்த இயர் எண்டில் மேரேஜ் ஆகவிருந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பரம்பரையாக அந்த இது பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இவர் வந்து அந்த லோஹாகட் அப்படிங்கிற அந்த இதில் ஃபோர்ட்டில் வந்து அங்கே ஃபோட்டோகிராஃப் எடுக்கும்போது தவறி விழுந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து சந்தேகிக்கப்பட்டது. அவருக்கு வந்து 20 வயசு ஒரு பொண்ணு வந்து அது மேரேஜுக்கு வந்து இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருந்திருக்கு பிப்ரவரியில். அதில் வந்து அந்த பொண்ணும் அவனோட அந்த பொண்ணோட ஃப்ரெண்டும் சேர்ந்து அவரை வந்து கொன்னுருக்காங்க அப்படிங்கிறது வந்து லேட்டராக தெரிய வந்திருக்கு அப்படின்னு போலீஸ் சொல்லியிருக்காங்க. கேத்தன் அவர் இறந்து 5 நாளைக்கு அப்புறம் அந்த பொண்ணு சியா கோயல் அப்படிங்கிற பொண்ணு அந்த சௌத்ரி அப்படிங்கிற அந்த அசோசியேட் அவளுடைய அந்த ஃப்ரெண்டையும் வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சௌத்ரிக்கு 22 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ரீசன்னால் அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த அகர்வால் இருக்காலே கேத்தன் அகர்வாலை வந்து அப்படியே கிளிஃப்லேருந்து அப்படியே தள்ளி விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க போலீஸு. அக்யூஸ் 2 பேருமே வந்து தங்களுடைய அந்த அப்போ வந்து கன்ஃபெஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 3 நாள் அட்டம் பண்ணியிருக்காங்க அவரை கொல்றதுக்கு முன்னாடியே அப்படிங்கிறதும் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க போலீஸு. இது வந்து என்றைக்கு நடந்திருக்குன்னா ஜூன் 18 அன்னைக்கு மார்னிங் நடந்திருக்கு. அந்த லோஹாகட் ஃபோர்ட் அப்படிங்கிறது 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது புனேலேருந்து அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கேத்தன் அகர்வால் அவருடைய அப்பா வந்து விஷால் அகர்வால் அவர் டைரக்டர் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சியா கோயலோட பர்த்டே ஜூன் 19 அன்னைக்கு அப்படிங்கிறதும் வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு. என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னா மேரேஜ் ஹால்லாம் புக் பண்ணுவாங்கள்ல, அதுக்குமே வந்து ராஜஸ்தானில் அவங்க வந்து பெரிய இது ஹாலும் வந்து அது புக் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் 2 ஃப்ளைட்டும் வந்து கெஸ்ட்டெல்லாம் வரத்துக்கு புக் பண்ணப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து பாலி அப்படிங்கிற இடத்துல வந்து அவங்க ப்ரீ வெட்டிங் ஷூட் வந்து எடுக்கலான்ட்டு இருந்திருக்காங்க. பட் அது சடனாக கேன்சல் ஆனது எதனால் அப்படிங்கிறதையும் வந்து அவங்க போலீஸ் ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோயல் அவங்க இந்த சியா கோயல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த அகர்வால் அவங்களுடைய ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ட்ரெக்கிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து தவறி விழுந்துட்டார் 350 ஃபீட்லேருந்து அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஃபோட்டோகிராஃப்ஸும் எடுக்கும்போது இந்த நிகழ்வு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்திருக்காங்க அவங்க ஃபேமிலிக்கு. ஃபஸ்ட்டு வந்து அவருடைய பாடி ரெக்கவர் பண்ணப்பட்டிருந்திருக்கு. அப்புறம் ஆக்சிடென்டல் டெத் அப்படின்னு ரெஜிஸ்டரும் பண்ணியிருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் சந்தீப் சிங் அப்படிங்கிற ஒரு புனே அதை சேர்ந்தவர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு நிறைய வந்து இன்புட்ஸ் கிடச்சிருக்கு இதை ப்ரூவ் பண்ணும்போது இந்த டெத்தை பற்றி. இதில் வந்து அவங்க ஃபேமிலி அகர்வால்ஸ் ஃபேமிலி வந்து இது எதுலேயோ ஃபோல் ப்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மட்டும் இல்லாமல் இந்த கேத்தன் அகர்வால் அவருக்கு வந்து ட்ரெக்கிங் அப்படிங்கிறது வந்து புதுசு கிடையாது. ரெகுலராக அவர் அதை பண்ணுறது தான் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கல் அந்த எக்ஸ்பர்ட்ஸ்கிட்டையும் அவங்க வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க போலீஸ் அப்படிங்கிற நியூஸும் வந்திருக்கு. கோயல் அண்ட் அகர்வால் 2 பேரும் வந்து அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு மாதிரி சோராக இருந்திருக்கு. அவங்க வந்து சண்டையிட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. சியா கோயலும் சௌத்ரியும் 1 வருஷமாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் வந்து அகர்வாலை வந்து அவங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால தான் சியா கோயல் வந்து இந்த சௌத்ரியோட சேர்ந்து இந்த சதியை செஞ்சு கொலை செய்ய வந்து திட்டம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. டாப் ஆஃப் தி கிளிஃபுக்கு வந்து சௌத்ரி அகர்வால் அவர் போன உடனே இந்த சியாவும் அந்த சௌத்ரியும் பின்னாடியே வந்து போயிருக்காங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சொல்லப்படுது 1 by 1 இவங்க வந்து க்ரைமை அப்படியே மெதுவாக வந்து அதை கொண்டு போயிருக்காங்க. இதை வந்து அவங்க கன்ஃபெஸும் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் வந்து லோனாவாலா ரூரல் போலீஸ் ஸ்டேஷன் க்ரைம் பிரான்ச் லோக்கல் க்ரைம் பிரான்ச் 2 இது டீமும் வந்து சேர்ந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்சிடெண்ட் நடந்த உடனே அவங்க அகர்வால் ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த இன்சிடெண்ட்டை பற்றி அவங்க வந்து சோஷியல் மீடியாலேயும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க நியூஸை. இந்த மாதிரி அவர் இறந்ததை பற்றி அப்புறம் வந்து மார்னிங் அப்படியே துக்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து போட்டிருக்காங்க. அதை மிஸ்லீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோயல் அப்படிங்கிறவங்க வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து புனே காலேஜில் இப்போ பேக்கரி பிஸ்னஸை இப்போ தான் ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. சௌத்ரி வந்து பிபிஏக்கு என்ரோல் பண்ணியிருந்திருக்கான் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அவங்க வந்து அந்த நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அந்த இதில் வந்து பிஸ்னஸில் இருந்திருக்காங்க அவங்க ஃபேமிலி அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. கோயல் ஃபேமிலியும் இந்த சௌத்ரி ஃபேமிலியும் ஒரே ஏரியாவை சேர்ந்தவங்க. அப்படியே க்ராசரி பிஸ்னஸ் வந்து சௌத்ரி ஃபேமிலி பண்ணிகிட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க.
அகர்வால் வந்து அவருடைய ஸ்டடீஸை அப்ராடில் முடிச்சுட்டு இங்கே வந்து ரியல் எஸ்டேட் ஃபேமிலியில் பண்ணுறதோட சேர்ந்து அவரும் இந்த டைரக்டராக ஜாயின் பண்ணி அங்கே அந்த பிஸ்னஸில் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறதும் நியூஸ் வந்திருக்கு. அந்த லோகா ஹட் அந்த இது ஃபோர்ட்டுக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி ஏர்லியராகவே அந்த கோயலும் இவங்க அகர்வாலும் 2 தடவை இதுக்கு முன்னாடி போயிருந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கோயல் ஃபேமிலியும் அகர்வால் ஃபேமிலியும் பிளான் பண்ணியிருந்தாங்க. கோயல் அவங்களுடைய பர்த்டே அடுத்த நாள் ஜூன் 8, 19 வந்ததில் செலிப்ரேட் பண்ணணும்னு பிளான்லாம் போட்டிருந்துருக்காங்க அப்படின்னும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பொண்ணு கோயல் அப்படிங்கிற பொண்ணு இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க அகர்வாலை வான்னு. அதனால தான் லோகா ஹட் ஃபோர்ட்டுக்கு வந்து அவங்க போயிருந்திருக்காங்க ஒரு நாள் முன்னாடி அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ப்ரீ வெட்டிங் ஷூட் வந்து ஒரு வீக் முன்னாடி ஜூன் ஏர்லியே நடக்கணுன்றது அது கேன்சல் ஆகியிருந்திருக்கு. இவருடைய அகர்வாலுடைய பாஸ்போர்ட்டுமே வந்து மிஸ் ஆகியிருந்திருக்கு அப்படிங்கிறத அவர் ரியலைஸ் பண்ணியிருக்காரு அவர் வரும்போது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சியா கோயல் தான் வந்து அந்த பாஸ்போர்ட்டை எடுத்திருக்கணும். அந்த வந்து அவர் கூட வந்து அந்த அகர்வால் கூட வந்து பாலி போகிறதுக்கு அவாய்ட் பண்ணுறதுக்காக அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த பாஸ்போர்ட் இனி ரெக்கவர் பண்ணப்படலை அப்படிங்கிறதையும் வந்து போலீஸ் சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா அகர்வாலோடைய அப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, மேரேஜ் பிடிக்கலை அப்படின்னா வந்து அட்லீஸ்ட் முன்னாடியே சொல்லியிருந்தா இந்நேரம் அவன் உயிரோடையாவது இருந்திருப்பான். இந்த மாதிரி எதுக்கு பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரொம்ப வருத்தத்தோடையும் துக்கத்தோடையும் வந்து சொல்லியிருக்காரு. நம்ம வந்து சப்போஸ் அந்த மாதிரி வந்து ஏதாவது பிடிக்கலை அப்படிங்கும்போது நம்ம அதை சொல்லி முடிச்சுக்கிறது நல்லது. இந்த மாதிரி நம்பி தான் அவரும் போயிருக்காரு பாவம். இந்த மாதிரி ஒரு துர்சம்பவம் நடந்துருச்சு. இறந்த அந்த ஆத்மா சாந்தி அடையணும்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கிறாங்க. இல்லீகல் அஃபேர் இருக்குது அப்படின்னாலே அது வந்து மோசமான ஒரு இடத்துல தான் போய் முடியும். இது வந்து ப்ரீ பிளான் மர்டர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. இவர் ஒரு அப்டக்கலாக இருந்திருக்கார் இவங்க 2 பேருக்கும் இடையில். அவ்வளோதாங்க. தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.